ஹைமா அதை பாடுறா பாவக்காய் பொடி சொல்லித்தரேன் பாருங்கள். குட்டி குட்டியாக பீசஸாக இது பாருங்கள். குட்டி குட்டியாக பீசஸை வந்து முதல்ல கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சிடணும். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour பிஃபோர் ஊற வச்சுட்டு நல்லா அதை பிழிஞ்சிருங்க. நல்லா அதை வந்து நல்லா பிசைந்து பிழிஞ்சிட்டு கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை பிழிஞ்சு அதில் எடுத்து போட்டு இதை பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக வதக்கணும். ஓகேவா? நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். ரெட்டிஷாக வதக்கிடணும். அவ்வளோதான். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மசாலா வந்து தேங்காய் பத்தை, காஞ்ச மிளகா நேற்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் உப்பு, வெங்காயம், வடிச்சுக்கல்ல போட்டு இதை மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து அதில் போட்டு நல்லா பொடியாகிற வரைக்கும், நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பெரட்டிட்டு இறக்கிடணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. பாவக்காய் பொடி சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இதை பார்த்தீங்களாடா, அந்த காரமும் அந்த பாவக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு அப்படியே வதக்கணும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரசத்துக்கு மட்டும் தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். நான்லாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவேன். இதை கூட நீங்கள் பசங்களுக்கு வந்து கலந்து அமுச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பாவக்காய் வந்து அவ்வளவு ஹெல்த்தி. ஓகேவா? க்ரீன் கலர் ஃபுட்ஸ் எதுவுமே, காய்கறி எல்லாமே நம்மளுக்கு சக்தியானது. ஓகேவா? இதை பாருங்கடா, பாவக்காய் பொடி ரெடி. ஓகேவா?